நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கின்றோம் ஐயா, சர்வ வல்லவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வமே. இந்த அருமையான வேலைக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே. அருமையான கர்த்தாவே, வேத வசனம் போதிக்கத்தக்க கிருபையை தாங்க, நல்ல ஆலோசனைகளை, நல்ல நிதானிப்பை எங்களுக்கு தாங்க. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் கர்த்தாவே, குடும்பத்திலும் சமாதானத்தையும் கிருபையும் தாங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க ராஜா. பெற்றோர்களும் நல்ல ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல ஐக்கியம், கணவன் மனைவிக்கும் நல்ல ஐக்கியம், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானத்தையும் கிருபையும் தாங்க ராஜா. இது பார்க்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த வருஷத்தில் 2026 வருஷத்தில் அநேக ஜனங்கள் பெருக, அநேகருக்கு இது பயன்பட, தேசமெங்கும் உலகமெங்கும் பரவ ராஜா நன்றி. உம்முடைய திட்டத்தை இந்த ஆண்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய பெரிய கிருபையினால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் தேவன் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதையும் நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கின்றார். ஒரு விதையை விதைக்கின்றோம், அந்த விதை பலனை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஒரு விதை, ஒரே ஒரு விதை, ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு கண் பல கனிகளை தரும் என்பதை பார்க்கின்றோம். அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் பிறந்த நாம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம், ஒரு நபர் மூலமாக அநேகர் மனம் திரும்ப, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சியான ஜீவியம், ஒரு அன்பான ஜீவியத்தை ஜீவிப்பதே கர்த்தருக்கு திட்டமும் தீர்மானமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய திட்டத்தை நாம் அறிந்து புரிந்து செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் கருவை என்றும் உள்ளது. அவர் ராஜாதி ராஜா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது என்பதை பார்க்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விதைக்கும் பலன். விதைக்கக்கூடியதில் பலன் ஆண்டோ தரணும். நம்ம விதைச்சிட்டோம், பலன் வேணும். விதைக்கக்கூடியது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாற வேண்டும். தண்ணீர் உள்ள, உரம் உள்ள, செழிப்புள்ள, வாய்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை 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 உதிராத மரத்தை போல் இருக்கும். அவனுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன செஞ்சாலும் வாய்க்குங்கிற பார்ப்போம். இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரமாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியம் வாய்க்கால் என்ற ஓரமாக, பரிசுத்த வேதாகமம் என்ற அந்த வாய்க்கால் மையமாக நடப்பட்ட மரமாக நாம் காணப்பட வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் இந்த வேத வசனம் நம்மளோடு வர வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களுக்கு விடுதலையாகும். இந்த சத்திய வசனம் தான் எனக்கு சமாதானத்தை தந்துச்சு. இந்த சத்திய வசனம் தான் என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்துச்சு. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவரும் ஒரு ருசிக்கத்தக்க வழிகாட்டியது இந்த சத்திய வசனம். கர்த்தருடைய பாதையை அருமையானதுன்னு தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்தது தேவ வசனம். நீங்கள் அதை பின்தொடரும் பொழுது தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். விதைக்கும் பலன். நம்ம விதைக்கிறோம், உண்மைதான். அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விதைக்கும் பலன், விதைக்கிற இடத்திலே பலன் நாம் அடைய வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்திலே நான் அந்த பலனை காமிக்க வேண்டும். உழைக்கக்கூடிய இடத்திலே நான் ஊதியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக ஒவ்வொருவரும் நாம் எதிர்பார்க்கின்றோம், தீர்மானம் பண்ணுகின்ற உண்மைதானே. அதேபோல் அந்த இடத்திலும் கூட விதைக்கும் பலன். நாம் விதைக்கின்றோம், நன்மைகளை விதைக்கின்றோம். உண்மை, உத்தமம், பரிசுத்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு உகந்த காரியங்கள் நாம் விதைக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படிப்பட்ட பலனெல்லாம் இந்த வருஷம், கடந்த வருஷம் தேவன் நமக்கு தந்தார் என்றால் நம்மளால் எண்ணி முடியவே முடியாது. மோசே ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, எண்ணி முடியாத அதிசயங்களை செஞ்சீங்க டாடி, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தீங்க, அதற்காக நன்றி. நம்ம சொல்லுவோமா? எண்ணி முடியாத அதிசயங்களை கடந்த வருஷம் வரைக்கும் எனக்கு, என் குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும், உற்றார் உறவினருக்கும், சபையோருக்கும், சொந்தக்காருக்கும் செஞ்சேங்க ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செஞ்சேங்கன்னு சொல்லுவோமா? கை வைத்துவோமா தேவ சமூகத்தில்? எனக்கு அருமையான தேவச்சனமே, நான் கை வைத்துறேன்.
எனக்கு, என் சபைக்கு, என் சபையோருக்கு, என்னுடைய அநேகருக்கு எல்லா நேரங்களிலும் கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தார். எண்ணி முடியாது என்றால் அதிகாரி செய்ய முடியாது, நண்பர்கள் செய்ய முடியாது, உற்றார் உறவினர் செய்ய முடியாது, பெற்றோர் செய்ய முடியாது, அண்ணன் தம்பி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை செய்கின்ற தேவன். அதுதான் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்தேன். கோடி நன்றி ஆண்டவரே. கைமாறாக நாங்கள் எதையும் செய்ய முடியாது. ஒன்று செய்யலாம், நான் ஜீவிக்கிற வரைக்கும் உம்மோடு இருந்து உம்மை உயர்த்தும்படியாக என்னுடைய நாவு துதிக்கும்படியாக எனக்கு கிருபித்தாங்க. யோபு 4:8-9 பார்க்கும். கர்த்தருடைய அனுமதியோடு புடம்படப்படும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். வேதனை, நெருக்கம், பாடு, உபத்திரம் எல்லாம் கடந்துருச்சு. யோபுக்கு எல்லாமே, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டார், வெறுமையாக இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், யோபு 4:8-9, அநியாயத்தை உழுது தீவினையை விதைப்பவர்கள் அதையே அறுக்கிறார்கள். நம்ம என்ன விதைக்குமோ அதுதாங்க அறுக்க முடியும். இந்த பூமியில் நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம பாவம் செய்யும்போது அந்த பாவம் எங்கே இருக்குன்னு நினச்சா நம்ம வாசப்படியை தாண்டாது. உன் பாவம் உன் வாசப்படியிலே இருக்கும். தேவன் கேட்டுக்கொண்டே இருப்பார். அதற்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருபை. ஒரு தீர்மானமுள்ள ஒரு ஜீவியம் விதைக்கும் பலன், விதைக்கக்கூடிய பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேலையின் பலன், திருமணத்தின் பலன், சமாதானத்தின் பலன், குழந்தைகளின் பலன். எனக்கு அருமையான தேவச்சனம், எல்லா சனங்களும் எதிர்பார்க்கக்கூடியது விதைக்கும் பலன். விதைக்கும் என்றால் நாம் நன்மை செய்தோம், அதுக்கு பலன். நான் வேலை செய்தேன், அதற்கு பலன். 25 வருஷமாக ஒரு இடத்துல நான் வேலை பார்த்து முடித்தேன், பிஎஃப் வரும், பிடிதார் வரும், என்னெல்லாமோ சொல்லுவாங்க. உண்மை தானே? விதைக்கும் பலன். ஒரு காலத்தில் விதைச்சோம், அதுக்குண்டான பலனை எதிர்பார்க்கின்றோம். அது தவறு அல்ல. வசனத்தின் பிரகாரம் அது தவறே கிடையாது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றத்தக்க தேவன் கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். யோபு 4 நம்ம பார்ப்போம். யோபு 4 9 நம்ம பார்ப்போம். கிருபையா அருமையான வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து, தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து தீமையை விதைப்பவர்களின் முடிவு தேவனுடைய நாசில் காற்றினாலே நிர்மூலமாக்குகிறார்கள். தாங்கிடும் பெலன் தருவார், தப்பி செல்ல வழியை செய்வார். எனக்கு அருமையான தேவ சன்னமே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவ திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். வாலிப நாட்களில் தன்னுடைய சிருஷ்டிகரை நினைங்கிறத பார்ப்போம். 1979 ராஜபாளையம் மோகன் பிஸ்கட் பேக்கரியில் நான் வேலை பார்த்தேன். 1979 வரைக்கும் அங்கே நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து விலைக்கு 1979 10ஆம் மாதம் சொந்தமாக பேக்கரி ஆரம்பிச்சிட்டேன். சிறு தொழில் ஆரம்பித்தேன். அப்போ அந்த காலங்களில் விரவு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான், ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் வாங்கணும். 25 கிலோ விரவு 2000 ரூபா அந்த நேரம். அந்த 25 கிலோ விரவை மறுநாள் வேலைக்காக சைக்கிளை வச்சு நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சைக்கிளை வச்சு கொண்டு வருவோம். மணி 5:30 மணி ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வரேன். குறிப்பிட்ட இடத்துல நான் வரும்பொழுது அது பாதை அப்போ கிடையாது. அந்த பாதை இல்லாதபடி மெயின் ரோட்டுக்கு வரணும்னா சுற்றி வரணும். அதனால் ரயில் தண்டவாளத்தை கடந்து தான் வரணும். அப்படி வரும்போது புது சைக்கிள் வாடகைக்கு எடுத்திருந்தேன். அந்த சைக்கிள் பெடல் கட்ட சிக்கிக்கிடுச்சு. எதில் சிக்கிடுச்சு? அந்த ரயில்வே தண்டவாளத்தில். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அதனுடைய சாட்சியாக ஜீவனோடு தேவன் வைத்தபடினால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். 79 10ஆம் மாதம் என்று நினைக்கின்றேன். அந்த பெடல் கட்டை கீழே சிக்கிக்கிட்டனால பின்னால் எடுக்கிறதா முன்னால் எடுக்கிறதான்னு எனக்கு சந்தேகம். பின்னால் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் எடுக்காமல் இருந்தோம்னா அந்த சைக்கிள் வாடகை கூட்டவங்க மணிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை 15 காசு தான். ஆனால் அந்த சைக்கிளை வாடகை கூட்டவங்க ரவுடி, பக்கா ரவுடி. எதையும் எப்பயுமே செய்வாங்க. அந்த காலத்தில் 79 பொன்னவரத்தில் வாடகை கூட்டிருந்தாங்க சைக்கிளை. அதை பயந்துக்கிட்டே இருந்தேன்.
சைக்கிள் பலா போச்சுன்னா நம்மளை உயிரோடு விட மாட்டான் அந்த ஆள். என்ன செய்கிறது? சைக்கிள் வெளியே எடுக்க முடியல. சைக்கிளை அரைவரை ஆக்கிட்டா நம்ம அங்கே போகவே முடியாது, பொண்ணு அந்த பயத்தில் நின்றுக்கிட்டு அங்கிட்டு எடுக்க முடியலை. இந்த கடுமையான தேவ சொன்னவன் தேவ திட்டம் தீர்மானம் நிறைவேறும்படியாக நான் அவங்கள்ட்ட மறுபடியும் கண்ணீரோடு நன்றி சொல்வேன். 1979ஆம் ஆண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. 5:30 மணி சாயந்தரம் வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் நிற்கிறத பார்த்து தூரத்துலேருந்து டிரைவர் பார்த்து வண்டியை நிப்பாட்டாங்க. வண்டியை நிப்பாட்டி கூட 2 பேர் வந்து அந்த சிக்கியிருந்த பெடல் கட்டை எடுத்துவிட்டு பையா போங்கன்னு சொல்லி. அது என்னுடைய நீதி அல்ல, என் தேவன் முன் குறித்து தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட டிரைவரும் கண்ட்ரக்டரும் இன்றைக்கும் அந்த புனிதமான வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் நினச்சேன், வண்டியை விட்டுட்டோம்னா வண்டியின் மேலே ஏறிச்சுன்னா வண்டிக்கு பதில் சொல்ல முடியாது, சைக்கிளுக்கு அந்த ஆள்கிட்ட ரவுடி தப்பிக்க முடியாது, என்ன செய்யணும், பரிதவிப்பான நிலை, பொருளாதார நெருக்கடியான நிலை, ஒன்றும் பண்ண முடியாது, சிறுகட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது, தப்பிக்க முடியாதுன்னு ஒரு பயம். ஆனால் ஒன்று, விதைக்கும் பலன் பயம் இருந்துச்சு எனக்குள்ள. ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே என்ன செய்ய, ஆண்டவரே இப்படி மட்டும் சத்தம் கொடுத்தேன். இயேசுவே எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே என்ன வண்டின்னு பார்த்தினாங்க. தேவ சமூகத்தில் சொல்கிறேன், உண்மை கண்ணீரோடு சொல்கிறேன், அசால்ட்டாக சொல்கிறேன், நினைக்காதீங்க. உடனே டிரைவர் இறங்கி வந்தாங்க ரயிலில். செங்கோட்டையிலேருந்து வரக்கூடிய வண்டி 5:30க்கு ரயில்வே ஸ்டேஷன் வரணும். அதுக்கு முன்னால் நடக்கின்ற சம்பவம். உடனே அந்த சைக்கிளை சிக்கியிருந்த பெடல் கட்டை எடுத்துவிட்டு போங்க தம்பி போங்க விருந்து போயா அப்படின்னு விரட்டி விட்டாங்க. என்னைய தப்பிச்சு மலைச்சனும். அந்த எனக்கு அருமையான தேவ சனமே முன் குறித்தார் கர்த்தர், உங்களையும் என்னை முன் குறித்தார். அன்னைக்கு என்ன 1979 இறந்துருந்தோம்னா எத்தனை வருஷம் கிடந்தேன், என்னுடைய சரித்திரமே இல்லாமல் போகும். ஆனால் தேவன் ஆயுசு நாட்களை தந்து உங்களோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை உங்களோடு போதித்து ஒரு சமாதானத்தை விதைக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் என்ற வார்த்தை உங்களோடு போதிக்க வேண்டும் என்பதை தேவத்திட்டம் முன்குறித்து தெரிந்து கொண்டபடினால் தேவன் ஆயுசு நாட்களை கூடி தந்தார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. கண்ணீரோடு விதைக்கின்றவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126ஆம் அதிகாரத்தில் 5:6 கண்ணீரோடு நீங்கள் விதைக்கீங்க, கர்சனையோடு விதைக்கீங்க, அடுத்தவங்களுக்காக விதைக்கீங்க, அடுத்த பிள்ளைகளுக்காக விதைக்கீங்க, படிக்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உயர்த்துவார். விதைக்கக்கூடிய பலன் உங்கள்கிட்ட உண்டு. எந்த தீமையும் எதிர்பார்க்காதபடி நீங்கள் நன்மை செஞ்சுட்டீங்கன்னா தேவ சமூகத்தில் சொல்கிறேன், உங்கள்கிட்ட விதைக்கும் பலன் உண்டு. நீங்கள் விதைக்கக்கூடிய பலன் தேவ சமூகத்தில் உண்டு. அதில் அருமையான வசனத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 126:6 அள்ளி தூவும் விதைகள் சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான் வீட்டுக்கு. நான் ஒரு விதையை போட்டேயா, அது 30 ஆயிடுச்சு, 100 ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்தோடு வருவதை பார்க்கின்றேன். எனக்கு அருமையான தேவ சொன்னேன், விதைக்கிறக்கூடிய பலன் உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 18 பார்க்கும், நீதி விதைக்கிறவனும் மெய் பலனை பெறுவான். நீதி விதைக்கும் பலன் என்றால் என்ன? சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 17 நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31 நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8 அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கும் பலன், அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்கப்படுவதில்லை. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 25 நியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். நியாயம் இல்லாதபடி அநியாயத்தை விதைக்கிறவன் அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான் என்பதை பார்க்கின்றோம். தேவ சமூகம் நம்மளை விட்டாலும் தேவனுடைய சமூகம் அதை விடாது என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் இயேசு சீசரிடத்தில் பிரயோத்திரமாக சொல்லும் பதில், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இந்த வார்த்தையை இயேசு சீசரிடத்தில் எங்கே வைத்து, எந்த இடத்தில் வைத்து சொன்னார்? ஆலயமா, வனாந்திரமா, புல் வளர்ந்த வெட்டான் தரையா? இல்லை, இயேசு வீட்டில் வைத்து சீசர்களுக்கு மத்திய 13ஆம் அதிகாரம் 36-37 பிரகாரம் சொன்னார். கிருப பலன், விதைக்கும் பலன் தேவ சமூகத்தில் உண்டு. நீங்கள் நல்ல விஷயங்களை விதைக்கும் பொழுது அது பலன் தேவ சமூகத்தில் வரும்.
வருங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கிறவங்க தேவ சமூகத்தில் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நிலம் என்பது உலகம். மத்தேயு 13:38 பிரகாரம் நிலம் என்பது உலகம். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கின்றோம். பலவிதமான ஜனங்கள், பலவிதமான கிரியைகள், பலவிதமான நன்மைகள், உயர்வு, பெருக்கம், ஆசீர்வாதம், பலவிதமானது பார்க்கின்றோம். நல்ல விதை என்பது பரலோகராஜ்யத்தின் புத்திரர், பரிசுத்தரின் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து. களைகள் என்பது பிசாசை, சாத்தானை நம்பும் நபர், அதை ஆராதிக்கும் வழிபடக்கூடிய பிள்ளைகள், கர்த்தருக்கு அருவருப்பை செய்யக்கூடிய ஜனங்கள், அவைகளை சார்ந்து வாழும் பிள்ளைகள் யாவரும் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். பொல்லாங்கனுடைய புத்திரர் என்றால் வேறு யாருமே கிடையாது. நான் மனம் திரும்பும் முன்பாக பொல்லாங்கனுடைய புத்திரரான தான் காணப்பட்டேன். உங்கள்கிட்ட சாட்சியாக சொல்கிறேன். இந்த வேதம் அறிய முன்பாக ஹாஸ்டலில் நான் படித்தேன். வடக்கன்குளங்கிற ஊரில் நான் படித்தேன். 5ஆம் கிளாஸ் தான். அது பிறகு போகல. திருநெல்வேலிக்கு அடுத்து வடக்கன்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல நான் வந்து படித்தேன். வெள்ளைக்காரங்க நடத்தக்கூடிய ஹாஸ்டல் இன்னும் நடக்கு. ஏனோ தானுன்னு வாலிப நாட்களில் அலையும் பொழுது பொல்லாங்கனுடைய புத்திரனாக தான் காணப்பட்டேன். கிட்டத்தட்ட நான் மனம் திரும்பியே சில 30-40 வருஷத்துக்கு உட்படத்தான் இருக்கும். 41 வருஷத்துக்குள்ளே வேணா இருக்கலாம். அதுக்கு முன்பாக பொல்லாங்கனுடைய 20 வயசு வரைக்குமே, 22 வயசு வரைக்குமே பொல்லாங்கனுடைய புத்திரனாக தான் காணப்பட்டிருப்பேன். உண்மைதானே? ஆனால் ஒன்று, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பாக ஒரு சமாதானத்தை தேவன் தருகின்றார், சந்தோஷத்தை தருகின்றார். மற்றவர் யாரையும் குறித்து நான் சொல்லலை. பிசாசை, சாத்தானை நம்பும் நபர், அதை ஆராதிக்கும் வழிபாடு பிள்ளைகள், கர்த்தருக்கு அருவருப்பை செய்யக்கூடிய பிள்ளைகள் பொல்லாங்கானவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நானும் அப்படி தான் காணப்பட்டேன். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக, மனம் திரும்பும் முன்பாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பாக பொல்லாங்கானுடைய புத்திரனாகத்தான் நான் காணப்பட்டேன். பாவ ஜீவியம், கர்த்தருடைய வசனம் அறியாதபடி, வழிநடத்த ஆள் இல்லாதபடி, ஏனோ தானென்று சென்ற பாதைகள் சென்ற நாட்கள் உண்டு, உண்மைதான். ஆனால் அந்த நாட்களில் பொல்லாங்கனுடைய புத்திரனாகத்தான் காணப்பட்டிருக்கலாம். நான் ஒரு நீதிமான் என்று சொல்லவோ, நான் குணப்பட்டவன் என்று சொல்லவோ, திருந்தினவன் என்று சொல்லவோ எனக்கு தகுதி இல்லை. கர்த்தர் ஒருவரே நீதிமான். ஒன்று, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். பாவம் செய்யாதே, அது வாசப்படல காத்திருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதே செய்யி சிந்தி, அதை உன்னை உயர்த்தும், அது மேன்மைப்படுத்தும், அது உன்னுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் தேவ நடத்த அந்த பாதைகளை எண்ணிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்தார். அவர் எனக்கு போதுமான தேவனாக இருந்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பார்க்கும். அப்படியாக யாரையும் நான் கூட்டி குறைச்சி சொல்லவில்லை. நானும் ஒரு காலங்களில் மனம் திரும்பும் முன்பாக பாவியாக தான் ஜீவிச்சிருப்பேன். எது பரிசுத்த வாழ்க்கை, எது உண்மையான வாழ்க்கை அப்படின்னு தெரியாமல் தான் நான் ஜீவிச்சிருக்கலாம். உண்மைதான். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைகள் எவைகளை சொல்கிறது, எதை நாம் இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்ட பின்பாக ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வளைந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் அநேக கரடு முரடான பாதைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதைகள் கடந்த நாட்கள் உண்டு. மனம் திரும்பும் முன்பாக கர்த்தரை விட்டு விலகி ஜீவித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒன்று, கர்த்தர் என்னைக்கு என்னை தெரிந்து கொண்டாரோ, என் பாவத்தை நான் அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று நான் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று நான் தெரிந்து கொண்டேனோ, அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு என்பதை பார்க்கின்றோம். சமாதானத்தின் தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொருவரும்.